நீட்டா பாண்டியன் அவர் தான் மெயின் போயிடுவான். மாமனார் பக்கத்துலதான் சொல்றாரு எனக்கு ஊரு. மாமனாரும் இல்ல மாமியாரும் இல்ல. பெரியார், அம்பேத்கர், மார்க்சிய கூட்டமைப்பு சார்பாக பொங்கல் விழா, திருவள்ளுவர் தினம், மொழிப்போர் ஈசியர் நாள் இதே மாதம்தான். இதையெல்லாம் ஒருங்கிணைத்து வள்ளுவ பெருமானை முன்னிறுத்தி எளிய மக்களுக்கு நலத்திட்டங்களையும் வழங்குவது என்கிற அடிப்படையில் இந்த விழாவை கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற அருமை தோழர்கள் பாஸ்கரன், துணையாக நிற்கக்கூடிய ராமநாதபுரம் தோழர் நாகேஸ்வரன், உங்கள் அனைவருக்கும் இங்கே உரையாற்றி சென்றிருக்கிற பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தோழர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சர்ச்சா கோயில் கோயில் கைப்பிழந்தால் வழிபிறக்கும். இது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அளித்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. இவ்வளவு வருத்தங்கள், பற்றாக்குறை, வாழ்க்கையில சிக்கல்கள், இது எது இருந்தாலும் நீ நம்பிக்கையோடு இரு, கை பிறந்தால் உனக்கு வழி பிறக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, கை பிறக்க போகிறது, பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்கிற ஒரு அருமையான கண்ணோட்டத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். பழையன என்றால் வீட்டில் இருக்கிற குப்பை, கழிக்க வேண்டிய பொருள்கள், இதையெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுட்டு, இங்கே தீயரிக்கிற பழக்கம் பெரும்பாலும் தென் மாவட்டங்களில் கிடையாது. சென்னை இன்னும் பல மாவட்டங்களில் தான் போகின்ற பேரில் குமிச்சு எரிக்கிறது, புகையாக்குறது, டயரை எரிக்கிறது, இதெல்லாம் போகி என்கிற பேரில் நடப்பது வட மாவட்டங்கள்ல. தென் மாவட்டங்களில் வெள்ளையடிக்கிறது, வீட்டை சுத்தம் பண்றது, இந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது நம்முடைய சிந்தனைக்கு, மூளைக்கு அதற்கானதாக மாற வேண்டும் என்பதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. பழைய சிந்தனையை, பழைய பழக்க வழக்கங்களை, சக மனிதனை கீழ் ஜாதி மேல் ஜாதி என பார்க்கிற அந்த பார்வை, நீ கீழானவன் நான் மேலானவன் என பார்க்கிற அந்த கண்ணோட்டம், பெண்கள் என்றால் கீழானவர்கள், ஆண்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்கிற அந்த பழமை சித்தாந்தம், இந்த பழைய கழிதலும் என்று சொன்னால் இவையெல்லாம் வந்து நிற்கும். குப்பையோடு குப்பையாக இந்த ஜாதிய கண்ணோட்டத்தை குப்பை தொட்டிகளை தூக்கி போட்டணும். அதே போல இங்கே சனாதனம் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. நீ மேல அப்படின்னு ஒத்துக்கிட்டால் நம்ம கீழேன்னு ஒத்துக்கிறோம்னு அர்த்தம். ஏதாவது ஒரு ஜாதிய மேல் ஜாதின்னு ஒத்துக்கிறோம்னா நாம நம்மள கீழ் ஜாதின்னு ஒத்துக்கிறோம்னு அர்த்தம். மேல இருக்கிற ஐயரை மேல் ஜாதின்னு ஒத்துக்கிறோம்னா மற்ற எல்லா பையலும் கீழே இருக்கோம்னு அர்த்தம். இதே மீசையை முறுக்கிட்டு இருக்கவங்கள மேல் ஜாதின்னு ஒத்துக்கிறோம்னு அர்த்தம், நாம நம்மள கீழ் ஜாதின்னு ஒத்துக்கிறோம்னு அர்த்தம். இதெல்லாம் சனாதனம்னு சொல்றோம். நாம கஷ்டப்பட்டு வீடு கட்டிட்டு ஐயரை குட்டியாந்து நடுவுல தீய பொறி வச்சு புகையை ஏற்றி அவருக்கு அரிசி பருப்பு எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து
போயிட்டு வா சாமின்னு அனுப்பி வைக்கிறது இருக்கு இல்லையா, அது சனாதனத்துடைய ஒரு அம்சம். அப்படின்னா நம்ம கட்ட வீடு கொத்தனாரு சித்தெல்லாம் வந்து வேலை செஞ்சனால தீட்டு போட்டு போச்சு. அந்த வீட்டை புனிதப்படுத்தணும். யாரை வச்சு புனிதப்படுத்துறது? ஐயரை கூட்டியாந்து புனிதப்படுத்துறது, மாட்டை கூட்டியாந்து கோமியத்தை வீட்டுக்குள்ள போடுறது அப்படின்ற பழக்க வழக்கம் ஒரு காலத்துல மேல இருக்கிறவன்ட்ட மட்டும் இருந்துச்சு. இன்னைக்கு நடுவுல வந்து இன்னைக்கு கீழே அடித்தட்டு சமூகம் வரை வந்திருக்கு. இதான் சனாதனம் என்பது. சனாதனம்னா ஏதோ ஒரு அரசியல் கட்சியில் தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அது அரசியல் கட்சி கடைபிடிக்குது, பாரதிய ஜனதா கடைபிடிக்குது. சனாதன எதிர்ப்பை புரிந்து கொள்ளணும். ஒரு ஆண்டு இறுதி என்பது தீபாவளியாக இந்துக்கள் கொண்டாடக்கூடிய தீபாவளி பண்டிகை ஆண்டு இறுதியில் வருது. பார்க்கலாம், நீங்க நவம்பர்ல வரும். ரம்ஜான், அதற்கு பிறகு இஸ்லாமியர்கள் கொண்டாடக்கூடிய ரம்ஜான், அது அடுத்து வருகிறது. டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் வருகிறது. ஆக தீபாவளி இந்துக்கள் பண்டிகையாக பரவலாக்கி விட்டார்கள். முன்னெல்லாம் கிராமங்கள்ல கொண்டாட மாட்டாங்க. நகரத்தில் இருக்கிற அகிரந்ததியர் வரை கிராமங்களுடைய பண்டிகையாக மாறிடுச்சு. அப்ப கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் வேடிக்கை பார்ப்பாங்க. அடுத்து ரம்ஜான், இஸ்லாமியர்கள் கொண்டாடக்கூடிய தள்ளி நிற்பான், வேணும்னா வந்து பிரியாணி கொடுக்கலையான்னு கேட்பான். அவ்வளவுதான். கிறிஸ்தவர்கள் நண்பர்களாக இருந்தா பேசுவான், எடுத்து தள்ளி நிற்பான். டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ். கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு போவாங்க, வருவாங்க, அது அவங்க விழாவாக. மித்தவர்கள் வேடிக்கை பார்ப்பார்கள். ஆக ஆண்டு இறுதி நம்மை தமிழர்களை சாதியாக பிரித்த இந்த சமூகம் இந்துக்களாக, கிறிஸ்தவர்களாக, இஸ்லாமியர்களாக மூன்றாக பிரிக்கிறது. இந்த மதங்களை கடந்து நம்மை தமிழர்களாக ஒன்றுபடுத்துகிறது என்றால் தை மாதம், தைப்பொங்கல் தான் நம்மை தமிழர்களாக ஒன்றுபடுத்துகிறது. ஆண்டு இறுதி மதங்களாக பிரிக்கிறது. ஒரு ஆண்டினுடைய தொடக்கம் ஜனவரின்னு சொன்னாலும் சரி, தைன்னு சொன்னாலும் சரி, நம்மை தமிழர்களாக ஒன்றுபடுத்துகிறது. எனவே ஜாதியை மறந்து மதங்களை கொஞ்சம் தள்ளி வைத்து நாம் மொழியாலும் இனத்தாலும் தமிழர்கள் நாம் ஒன்றாக நிற்க வேண்டும், ஜாதி கடந்தவர்களாக நிற்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைத்து இங்க பேசின ஆரோக்கியமேரி அம்மா இந்த சாயல்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர்க்காரங்க இத்தனை வருஷமா தப்பிச்சுட்டே இருந்தாங்க. பொது நிகழ்ச்சிக்கு வர்றதில்லை, ஏன்னா யாரும் கூப்பிடுறதும் இல்லை. இந்த ஆண்டு அவங்களை லேசா கோர்த்து விட்டுருக்கோம். தயவு செய்து பாஸ்கரன் இந்த பகுதியை சேர்ந்த நிகழ்ச்சிகள்ல அவங்கள என்னை ஓயாம சும்மா 2 பேரையும் கூப்பிடக்கூடாது. அவங்கள ஒரு லோக்கல் அட்மாஸ்பியர், லோக்கல் சப்போர்ட், உள்ளூர் பிரமுகராகவும் இருக்கிறதுனால, ஏன்னா இன்னும் இந்த ஏரியால பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை கட்டிப்பிடிச்சிட்டு இருக்கவங்க இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச சிவகங்கை மாவட்டம் ஆர்வி சாமிநாதன் தொடங்கி சிதம்பரம் வரை இன்னைக்கு வர பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு MP MLA வர்றது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பெல்ட்டே அப்படி எல்லாம் அடுத்து திமுகவுக்கு இன்னும் வரல பெருசா. திராவிட முன்னேற்ற கழகம் இங்க வந்திருக்கு. ஆனா காங்கிரஸ் என்பது ஒரு அரசியல் கட்சியாக ஒன்னு திமுகவை சார்ந்தோ யாரையோ சார்ந்துதான் தமிழ்நாட்டில் நிக்க வேண்டிய நிலைமை இருக்கு. அதான் நிலைமை. இந்த அரசியலை எடுத்து செல்லணும்னா பாஸ்கரன் ஆரோக்கியமேரிய விடாதீங்க, விட்டுறாதீங்க அப்படின்னு ஓப்பனா கேட்டுக்கிட்டு இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நீங்க நடத்தணும். இது மாதிரி ரோட்டோரம் மட்டுமே நடத்தலாம் வச்சுக்காதீங்க. இறங்குங்க கடைகள்ல. ஒரு சின்ன மண்டபத்தை பிடிச்சு கூட இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்துவதற்கு முயற்சி செய்யுங்க. ஏற்கனவே SDPI நடத்துற ஒரு மறியல்ல சாயல்குடியில கலந்திருக்கிறேன், கைதாயிருக்கிறேன். அதற்கு பிறகு இந்த நிகழ்ச்சி தான். ஒரு எளிய மக்களோடு இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற உங்களோடு கலந்து கொள்வதில் பெருமைப்படுகிறோம். நான் சார்ந்து இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் ஒரு பண்பாட்டு அமைப்பாக தமிழக மக்கள் பண்பாட்டு கழகம் சார்பாக பொங்கல் விழாவை இன்னும் சத்தமாக நாம் கொண்டாட வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீங்க 67 இருந்து கிட்டத்தட்ட 70 80 வரை கூட பாத்தீங்கன்னா தெருவுக்கு தெரு நடுவில் பொங்க பானையை வச்சு பொங்கல் வச்சு திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் பொங்கலை ஒரு பெரிய விழாவாக
தமிழ்நாட்டில் நடத்துறாங்க. இப்ப பதவிக்கு மாறி மாறி வந்துட்டதுனால பொங்கலை விட்டுட்டாங்க. அவங்க பதவியை பிடிச்சாங்க, பொங்கலை விட்டுட்டாங்க. அது தமிழர் என்கிற உணர்வை குறைக்கிறது. நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்கிற அந்த கண்ணோட்டத்தை குறைக்கிறது. மிக நீண்ட காலமாக நானும் தோழர் பசுமன் பாண்டியனும் திராவிட கழக அந்த தொடர்ச்சியில இருந்து வந்தவர்கள். பொங்கல் விழாக்களை நாங்கள் எங்கள் கண்கூடாக பார்த்தவர்கள். மதுரையில தெருவுக்கு தெரு திமுக நண்பர்கள் பெரிய அண்டால வச்சிருப்பான், பொங்கல் விழா நடத்துவான். பல தலைவர்கள் வந்து பேசுவாங்க. பல கருத்துக்களை, அரசியலை பரிமாறிக்கொண்டிருந்த இந்த தமிழ்நாடு இன்றைக்கு மதவெறி அரசியலை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நெருக்கடி உருவாகி இருக்கிறது. இது ஏதோ மதுரையில் இருக்கிற திருப்பரங்குன்ற பிரச்சனையாக பார்க்காதீர்கள். ராமநாதபுரத்திலும் RSS கொடி கட்டி பறக்கிறான். இங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்குள்ள ஒரு 50-100 கார் போயிருக்கு. எல்லா காரையும் பாத்தீங்கன்னா காவி கொடி பறக்கிறது, அனுமான் படம் போட்ட கொடி பறக்கிறது. அந்த அளவிற்கு RSS பரவலாக்கம் என்பது தமிழ்நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. நாம் எல்லோரும் ஒன்றாக நிற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக என்னுடைய அருமை சகோதரன் வேல்முருகனுடைய அடையாளத்தோடு இங்கே வந்து தோழர்கள் பேசுவதை பார்க்கும் பொழுது விடாப்பிடியாக முன்னில்லுங்கள். தமிழ்நாடு தமிழர்களுக்கானது. 1937 பாடத்திட்டத்தில் இந்தி வரும் பொழுதே பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கே என்றார். இறக்கும் பொழுதும் அந்த முழக்கத்தை அவர் முன்வைத்தார். அதனால வழக்கு போடுவாங்க எல்லாம் நாகேஸ்வரன் பயப்பட வேண்டாம், மற்றவங்க மேல போடாத என் மேல மட்டும் போடுங்கலாம் சொல்ல வேண்டாம். போட்டா நம்ம எல்லாரும் மேலையும் போடட்டும். தமிழ்நாடு தமிழருக்கு, ஒரு மொழி தெளிப்புக்கே தமிழ்நாடு தமிழருக்கு என்கிற முழக்கம் சென்னை கடற்கரையில எழும்புச்சு. இன்னைக்கு வீதிக்கு வீதி, தெருவுக்கு தெரு குஜராத்தி சேர்வாடி மார்வாடிகளால், சேட்டுகள் மார்வாடிகளால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. எந்த ஹோல்சேல் பஜாரும், எந்த ரீட்டைல் பஜாரும், சில்லறை வியாபாரமும் மொத்த வியாபாரமும் தமிழ்நாட்டு வியாபாரிகள் கையில இல்லை, சேட்டு மார்வாடிகள் கையில இருக்கிறது. தமிழ்நாடு தமிழருக்கு என்கிற முழக்கம் இந்த பொங்கலில ஓங்கி ஒழிக்க வேண்டும். பொங்கலோ பொங்கல் என்று சொல்லும் பொழுது தமிழ்நாடு தமிழருக்கு என்கிற முழக்கமும் சேர்ந்து ஒழிக்க வேண்டும் என உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை கட்டமைத்த உங்களுக்கு வாழ்த்துக்களை, நன்றியை, பாராட்டுகளை சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும், அதே போன்று இந்த கூட்டத்தில் கலந்திருக்கக்கூடிய அத்தனை தோழர்களும் இதுவரை எதிர்பார்த்து கொண்டிருந்த, ஏன்னா இந்த பகுதியில் ராமநாதபுரம் மாவட்டம் ரொம்ப சென்சிட்டிவான மாவட்டம். அன்றைக்கு என்றோ பழைய கதைகளை பேசி கட்சிகள் ஆட்சி மாறி மாறி வந்தால் கூட இது சமூக மக்கள் மீது மோதவிட்டு வேடிக்கை பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மோதல்கள் இருக்கக்கூடாது. அனைவரும்